அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, 23வது தராவிஹை நாம் சிறப்பாக தொழுது இருக்கிறோம். 28வது திஸ்பிலே பாதி ஓத கேட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா 28வது திஸ்பிலே ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறான் முக்கியமான செய்தியை. ஒரு சாமானியனுடைய பேச்சை அல்லாஹ் அரிசிலிருந்து செவிசாய்த்து அதற்கு பதில் கொடுக்கிறான். அதை பற்றி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு நபித்தோழர் அவுஸ் பின் சாமித் என்ற ஒரு சஹாபி, இவர் என்ன செய்தார், தன்னுடைய மனைவி ஹவுலா பின் சாலபா மனைவியை பார்த்து, அனித்த லஹரி உம்மி, நீ என்னுடைய தாயினுடைய முதுகை போன்று இருக்கிறாய் என்று மனைவியை தன்னுடைய தாயுடைய முதுகுக்கு ஒப்பிட்டு சொல்லிவிட்டார். யார்? அவுஸ் பின் சாமித் என்ற சஹாபி தன்னுடைய மனைவி ஹவுலா பின் சாலபாவை பார்த்து, நீ என்னுடைய தாயுடைய முதுகை போன்று இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டார். இந்த மாதிரி சொன்னோம் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு முன்னாலே தலாக்கு நிகழ்ந்து விடும். இந்த வார்த்தை கடினமான வார்த்தை. மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு சொல்வது, மனைவியினுடைய ஒரு உறுப்பை தாயுடைய உறுப்புக்கு ஒப்பிட்டு சொல்வது, அதுவும் இச்சிக்கப்படுகின்ற மறைக்கப்பட வேண்டிய அந்த ஒரு முக்கியமான பகுதிகளை மனைவியினுடைய பகுதியை தாயுடைய பகுதிக்கு ஒப்பிட்டு சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அது தலாக்கிலேயே கடினமான தலாக்கு. தலாக்கில் கூட ஒரு தலாக் சொன்னால் சேர்ந்துக்கலாம், 2 தலாக் சொன்னாலும் சேர்ந்துக்கலாம், 3 தலாக்கு சொன்னால் தலாக்கே முகல்லவா சேர முடியாது. ஆனால் வேற ஒரு நிக்கா முடித்து மறுபடியும் தலாக்கான பிறகு மறுபடியும் சேர்ந்துக்கலாம்னா இருக்குது. ஆனால் இதில் எப்படின்னு சொன்னால் சேரவே முடியாது எந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் வார்த்தை இது. இது மாதிரியான வார்த்தையை இப்போ சொல்லிவிட்டார். உடனே இந்த பெண்மணி நபிகள் பெருமானாட்ட நேராக வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கணவர் அவுஸ் பின் சாமித் இந்த மாதிரி நீ பார்த்து சொல்லி போட்டார், இதுக்கு என்ன சட்டம்னு கேட்குறாங்க. நபிகள் பெருமானார் சொன்னாங்க, இது சம்பந்தமான சட்டம் இது வரைக்கும் இதுதான் இருக்குது. என்னன்னா, நீ அவர் மீது ஹராமாகி விட்டாய், நீ உன் கணவர் மீது ஹராமாகி விட்டாய், நீ 2 பேரும் விலகிற வேண்டியதுதான், இதுதான் சட்டம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் நம்ம விடலை. என் கணவர் மா தக்கர தலாக்கன், தலாக் சொல்லையே அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தலாக் சொல்லாட்டியும் கூட ஒமா உமிர்த்து ஃபி ஷானிக பி ஷையின் ஹத்தல் ஆன், இது வரைக்கும் உன் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய புறமிருந்து எந்த ஒரு உத்தரவும் கட்டளையும் சட்டமும் இறக்கி வைக்கப்படவில்லை. அதனால் ஏற்கனவே என்ன சட்டம் இருக்குதோ அதுதான். நீ உன் கணவருக்கு ஹராமாகி விடுகிறாய், 2 பேரும் பிரிஞ்சிடணும் நபிகள் பெருமானார் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம விடலை. மறுபடியும் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இளமை காலத்தை ஃபுல்லாக நான் என் கணவர்கிட்ட வாழ்ந்துருக்கிறேன், இளமையை ஃபுல்லாக கணவருக்காக நான் வாழ்ந்து அர்ப்பணித்து நிறைய பிள்ளைகளையும் பெற்று விட்டேன். இப்போ நானும் அவரும் பிரிஞ்சிடணும்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். நாங்கள் எப்படி வாழ்வோம்? என் கணவரும் வயது முதிர்ந்து விட்டார், கண் பார்வை மங்கி விட்டது, அவருக்கும் எங்களுடைய துணை தேவைப்படுகிறது, எங்களுக்கும் அவருடைய துணை தேவைப்படுகிறது. அவர் ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சாதான் எங்களுடைய குடும்பம் ஓடும். இப்போ 2 பேருமே பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்ன ஆகும்? ஜீவாதாரம் என்ன ஆகிறது? எப்படி வாழ்வது? என் கணவருக்கு கண் பார்வை மங்கி விட்டு வயோதிகர், அவர் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர் எப்படி வாழ முடியும்? அதனால் நீங்கள் சட்டத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்று அந்த அம்மா மறுபடியும் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதற்கு வாய்ப்பு இல்லை, இது வரைக்கும் தான் சட்டம் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா மறுபடியும் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர் மூலமாக கடைசி காலத்தில் பெற்றிருக்கிறேன், நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைகளை ஃபுல்லாக நான் என்ன எப்படி வளர்ப்பேன்? சரி, இந்த குழந்தைகளை என் கணவர்கிட்ட அவர்கிட்டையே கொடுத்துடலாம், அவுஸ் பின் சாமித் என் கணவர்கிட்டையே ஒப்படைச்சிடலாம், அவரே பராமரிக்கட்டும் விட்டோம் என்று சொன்னால் என் குழந்தைகள் வழிகட்டு போவார்கள். நம்ம அப்படி சொல்கிறாங்க, என் கணவர்கிட்ட ஒப்படைத்தா குழந்தைகள் வழிகட்டு போவார்கள். சரி, நானே பொறுப்பேற்று என் பிள்ளைகளை வளர்க்க துவங்கினால் என் பிள்ளைகள் பசி பட்டியலே செத்து மடிந்து போவார்கள். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது என்கிட்ட வளர்ந்தா.
வருமானத்துக்கு வழி இல்லை. என்னிடத்திலே வளர்ந்தால் செத்து மடிந்து போவார்கள், என் கணவர்கிட்ட ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் வழி தவறி போவார்கள். இதுக்கு என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். அந்த பெண்மணி உடனே ரசூலுல்லாஹ்ட்ட பேசி பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி, ஆனால் நபி வந்து தானாக எதையும் பேச மாட்டாங்க. வமா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி எதையுமே பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அல்லாஹ்வுடைய வஹி வந்தால் மட்டும்தான் பேசுவார்கள். நபி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சரிய சட்டம். மனோ இச்சை பிரகாரம் எதையுமே சொல்லிவிட முடியாது, சொல்லிவிடவும் மாட்டார்கள். அல்லாஹ்வின் சட்டத்தை தான் சொல்வார்கள், வஹியை தான் சொல்வார்கள். எனவே வஹி வரவில்லை, ஆகவே அமைதி காக்கிறார்கள். அந்த அம்மா உடனே அல்லாஹ்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹவுலா வித்து சாலபா இருக்கிறார்களே இந்த பெண்மணி, அந்த மூதாட்டி பெண்மணி அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. அல்லாஹும்ம அஷ்கு இலைக், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன், என்னுடைய அவல நிலையை முறையிடுகிறேன், என் பரிதாப நிலையை முறையிடுகிறேன், தீர்வை கொடு யா அல்லாஹ் என்று அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அனுப்பி வச்சுட்டான் அரிசில இருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நெத்தில வேர்த்து வடியுது, பற்கள் அப்படியே நடுங்குது. இப்போ வஹியுடைய அடையாளங்கள். ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், ஹவுலா கொஞ்சம் அமைதியாக இருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருது, அமைதியாக. நபிகள் பெருமாளுக்கு வஹி வந்துருச்சு. கது சமி அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, நபியே உங்களிடத்தில் தன் கணவர் சம்பந்தமாக விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்களே, உங்களிடத்திலே கணவர் சம்பந்தமாக வாதித்துக் கொண்டிருக்கிறாரே, விவாதம் செய்து கொண்டிருக்கிறாரே, அந்த பெண்மணியுடைய சப்தத்தை அல்லாஹ் செவி சாய்த்து விட்டான். அல்லாஹ் செவி சாய்த்து விட்டான், அல்லாஹ் காது கொடுத்து கேட்டு விட்டான். தஷ்தகி இலல்லா, அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். அல்லாஹு யஸ்மாஉ வல்லாஹு சமீஉம் பசீர், அல்லாஹ் யாவற்றையும், வல்லாஹு யஸ்மாஉ தஹாவுரக்குமா, நீங்க ரெண்டு பேரும் உரையாடி கொண்டிருக்கிற சம்பாஷணையை அல்லாஹ் கேட்டு விட்டான். வல்லாஹு சமீஉம் பசீர், அல்லாஹ் யாவற்றையும் கேட்கிறவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தியாயத்தை இறக்கி வச்சுட்டான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சின்ன அறைக்குள்ள தான் இருக்கிறோம், நானும் அந்த அறையில் தான் உட்கார்ந்துருக்கிறேன், தலைவாரி கொண்டிருந்தேன். அந்த அம்மா நபிகள் பெருமாட்ட பேசி கொண்டிருந்தாங்க. அந்த அம்மா பேசிக்கொண்டிருந்த பேச்சில் 2 வார்த்தை காதில் கேட்டுச்சு, பல வார்த்தைகள் கேட்கல. என்னாலேயே வந்து காது கொடுத்து கேட்க முடியல, ஏன்னா காதில் விழுகலை, அந்த அளவுக்கு மெதுவாக தான் பேசினாங்க. என்னுடைய காதிலே விழுகவில்லை, நான் அறைக்குள்ளே தான் இருக்கிறேன், பக்கத்தில் தான் இருக்கிறேன். அந்த தாய் பேசிக்கொண்டிருக்கிற பேச்சின் சப்தம் என் காதில் ஒலிக்கவில்லை. ஆனால் 7 வானங்களை கடந்து அர்ஷின் அனுமதி அல்லாஹ் அதை செவிசாய்த்து விட்டான். அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்பி வச்சிட்டான். அப்போ அந்த மூதாட்டி பெண்மணி தான் அந்த தக்குவாவை பாருங்க, அரிசில இருந்து ஜிப்ரீலை வர வச்சாங்க. வந்து அல்லாஹ் தீர்வு கொடுக்குறாங்க. அல்லாஹ் அற்புதமான தீர்வு என்ன கொடுக்குறான்னா, அல்லாஹ் செவிசாய்த்து விட்டான். அதை சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லி காமிக்கிறான், அல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிசாயிக்கும் மாகுன்ன உம்மஹாத்திக்கும், எவர் வந்து தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு, லிஹார் தாயுடைய முதுக ஒப்பிட்டு மனைவியை முதுக எவர் சொன்னாரோ, மாகுன்ன உம்மஹாத்திக்கும், அவர் வந்து உங்க தாய் ஆயிட முடியாது, மனைவி வந்து தாயாக ஆயிட முடியாது. இன் உம்மஹாத்துக்கும் இல்லல்லாஹி வலதனகும், உங்க தாய் யாருன்னா உங்களை பெற்றவங்க தான் தாய், பெற்றவங்க தான் தாய். மனைவியை வந்து தாயுடைய முது சொல்றதுனால தாய் ஆயிட முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த முட்டாள்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள்? ஏன் இந்த மூட நம்பிக்கையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? அறியாமை காலத்திலே பழக்கத்தில் இருந்திருக்கிறது, அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறீர்கள்? அந்த சடங்கு சம்பிரதாயத்தை, அந்த வார்த்தையை ஏன் நீங்கள் பயன்படுத்த வேண்டும்? அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கும் விதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இல்லல்ல வலதுனகும் இன்னகும் யகூலுன முன்கரம் மினல் கௌலி வஸூரா, நிச்சயமாக இவர்கள் முன்கர் கூடாத வார்த்தையை, தவறான வார்த்தையை சொல்லுகிறார்கள். வஸூரா பொய்யை சொல்லுகிறார்கள். எப்படி மனைவி தாயாக முடியும்? பொய் சொல்லுகிறார்கள். பொய்யான வார்த்தையை, ஒரு முன்கர் கூடாத வார்த்தையை, அருவருப்பான வார்த்தையை இவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி வார்த்தையை என்ன சொல்றாது, இனிமே சொல்லக்கூடாது. இஸ்லாத்தில் வந்து தலாக் என்பதுதான் இருக்கிறதே தவிர, அறியாமை காலத்தில் இருந்த நிகார் என்ற ஒரு முறை பிரகாரம் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி மனைவி விட்டு பிரிவதற்காக வேண்டி நீங்கள் முயற்சிக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வன்மையாக கண்டிக்கிறார். இதில் சடங்கு சம்பிரதாயங்கள், வழக்க வழக்கங்கள், மாட்டு சமூகத்தினுடைய வழிபாடுகள்,
அதான் தூக்கி ஓரமாக வச்சிடணும். ஷரியத் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அருமை பெருமானார் என்ன வழிகாண்பித்திருக்கிறார்கள், இதுதான் மார்க்கம். நம்ம அறிவு கேட்குதோ கேட்கலையோ, அறிவுக்கு படுதோ படலையோ, புத்திக்கு படுதோ படலையோ, அது முக்கியம் அல்ல. அல்லாஹ் சொன்னதுதான் ஷரியத், நபி சொன்னதுதான் ஷரியத். அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க, நானும் செய்கிறேன், போய் சேர்ந்துக்க வேண்டியது அவங்களோட. ஷரியத் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லி காட்டுகிற பாதை தான் தூய பாதை. அல்லாஹ் தெளிவா சொல்லி காமிக்கிறான், முன்கரம் வசூரான். இது பொய்யான வார்த்தை, அருவருக்கத்தக்க வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இதோட முடிச்சிருங்க. அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டு, நீ சொன்னதுக்கு பரிகாரம் வாழ்நாளில் நீ மட்டுமில்ல எவனும் சொல்லக்கூடாது இந்த மாதிரி வார்த்தைகளை. அதனால அல்லாஹ் தஆலா பரிகாரம் தர்றான். என்ன பரிகாரம் சொன்னா, அடிமையை உரிமை விடுங்கிறான். அடிமையை உரிமை விட்டுருங்க. இல்ல அடிமை உரிமை விடுறதுக்கு இல்லைன்னு சொன்னா 60 நோன்பு வைங்கிறான். 2 மாசம் ஷஹ்ரைனி தாபிஐன், 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். இடையில ஒரு நோன்பு விட்டாலும் கூட மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஆரம்பத்திலிருந்து 2 மாசம் வைக்கணும். 1 மாசம் வச்சுட்டோம், 2 நாள் கேப் விட்டோம், முடிஞ்சு திரும்பி ஆரம்பிக்கணும். ஆரம்பத்துல வரணும் 60 நோன்பு. 2 மாதம் கண்டினியூவா நோன்பு வைங்கிறான் அல்லாஹ் தஆலா. பரிகாரம் இது. ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன், ஏன் அறியாமை காலத்தில் வார்த்தையை சொன்னேன், ஐயாமை ஜாகிலியாவுடைய வார்த்தையை சொல்லலாமா? வார்த்தையே சொல்லக்கூடாது என்கிற பொழுது வாழ்க்கை வாழ முடியுமா? வார்த்தையே தப்பு என்கின்ற பொழுது வாழ்க்கை சரியாகுமா? அறியாமை காலத்துடைய வார்த்தையாகட்டும் வாழ்க்கையாகட்டும் அது தூக்கி குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டிய ஒன்றே தவிர ஷரியத் அல்ல. ஷரியத் அருமை பெருமானார் சொன்னதுதான் ஷரியத். அல்லாஹ் ஒருமே பரிகாரம் கண்டிப்பாக கொடுத்துட்டான். 2 மாசம் நோன்பு வைங்கன்றான். அதுக்கு முடியலையா, கடைசி 3வது ஸ்டேஜ் 60 பேருக்கு உணவு கொடுங்கன்ட்டான். 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அருமை பெருமானார் அந்த ஹவுஸ் பின் சாமியை கூப்பிடுங்கன்னாங்க. அவர் வர்றார் சபைக்கு. அவருடைய கணவர் பார்த்தா வயது முதிர்ந்தவர், கண் பார்வையெல்லாம் மங்கி போச்சு, அப்படியே தளர்ந்துக்கிட்டே வர்றார். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, இந்த மாதிரி வார்த்தையை சொன்னீங்களா, அடிமையை உரிமை விடுங்க, பரிகாரம் கொடுங்கன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், அடிமைக்கு நான் எங்கே போவேன், அடிமையெல்லாம் இல்லை, நானே ஏழ்மையான மனிதன், காசு கொடுத்து அடிமையை வாங்குற அளவுக்கு வசதியெல்லாம் இல்லை. சரி 60 நோன்பு வைங்கன்னாங்க. 60 நோன்பா, என்னால் வைக்க முடியாது. பகலில் நான் 2 தடவை சாப்பிட்லன்னு சொன்னால் இருக்கிற கொஞ்சம் தான் கண் பார்வையும் போயிடும். ஏற்கனவே கண் பார்வை மங்கி கிடக்குது. நான் 2 நேரம் ஒரு நாளைக்கு பகலில் சாப்பிடாம பட்னியாக கிடந்தேன்னு சொன்னால் கண் பார்வை மொத்தமும் போயிடும், நான் பலவீனம் ஆகிடுவேன். அது முடியாதுன்ட்டு இப்போ 60 மிஸ்கினுக்கு உணவு கொடுங்கன்னாங்க. அந்தளவுக்கு வசதி என்கிட்ட இல்லை. ரசூலுல்லாஹ் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை உள்ளவர்கள், இரக்கம் கொண்டவர்கள், இந்த உம்மத்துக்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணிக்கக்கூடிய உத்தம தலைவர். உடனே தானியம் தான் இருந்த தானியத்தை எடுத்து அவர் கையில் கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கிறங்க. கொடுத்த உடனே மற்ற சஹாபாக்களும் ஆள் கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அளவுக்கு பெருசாக சேர்ந்துருச்சு. இதை கொண்டு போய் 60 மிஸ்கின்களை செய்யுங்க. 2 நேரம் 1.25 கிலோ சத்துக்கு ஃபித்ரா தர்றோம்ல, ஃபித்ராவுடைய கணக்கு, அந்த கணக்கு பிரகாரம் 2 நேரம் என்ன செஞ்சிடணும், காலையிலையும் மதியானமும். ஒரு மிஸ்கினுக்கு 2 நேரம் கொடுக்கணும். இப்போ 60 மிஸ்கினுக்கு 2 நேரம், இப்போ 120 நேரம் என்ன செய்யணும், நீ கொடுக்கணும். போய் கொடுங்கன்னு சொல்லி வச்சாங்க, கொடுத்து அனுப்பிச்சாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்னால் பரிகாரம் முடிஞ்சிருச்சு, 2 பேரும் சேர்ந்துக்கலாம், சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். இனிமேல் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இனிமேல் தலாக் என்பது தான் மார்க்கத்தில் இருக்கிறதே தவிர நிகார சட்டம் மார்க்கத்தில் இல்லை. இல்லை நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு பெண்மணியின் மூலமாக அல்லாஹ் தஆலா எவ்வளவு சட்டத்தை இறக்கி வச்சா பாருங்க. அது சமயம்தான் என்ற 28வது ஜுஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அல்லாஹ் அத்தியாயத்தை இறக்கி வச்சுட்டான். முஜாதிலான்னு சூராவுக்கு பேரை முஜாதிலா, தர்க்கம் என்று அர்த்தம், தர்க்கம் விவாதம் என்று அதுக்கு அர்த்தம் முஜாதிலான்னு சொன்னான். அல்லாஹ் அந்த பெயர் கொடுத்து அத்தியாயத்தை இறக்கி வச்சான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்களோடு போய் கொண்டிருக்கிறார்கள். வழியில் ஒரு மூதாட்டி பெண்மணி கம்பு ஊண்டிக்கொண்டு உமர் உமர் என்று சொல்லி வழி மறிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு நின்ட்டாங்க. நின்றோன்னு அந்த அம்மா ஏதோ கேள்வி கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு பதில் கொடுக்குறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. பின்னால் சஹாபாக்கெல்லாம் கூட்டம் நிற்கிது. உமர் ரலியல்லாஹு பேசி முடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன அமீருல் முஃமினீன், ஒரு மூதாட்டி பெண்மணிகிட்ட போய் நீ இந்நேரம் வரைக்கும் நின்று பேசுறீங்களே, உங்களுக்காக வேண்டி எவ்வளோ கூட்டம் காத்துட்டு நிற்குது, அந்த அம்மா யார், அப்படி என்ன முக்கியமான பேச்சு அவன் அம்மாட்ட பேச வேண்டி இருக்குது, அப்படியே கழட்டி விட்டு வர வேண்டியதுன்னு. சும்மா இருங்க, சாதாரண பெண்மணி அல்ல, பார்க்கத்தான் அந்த அம்மா மூதாட்டி கம்பை ஊண்டிக்கிட்டு நிற்குது. அந்த அம்மா யார் தெரியுமா? இந்த அம்மாவுடைய பேச்சை அர்ஷில் இருக்கிற அல்லாஹ் செவி சாய்த்தான்.
சாதாரண பெண் இல்லை, ஹவுலா பின் சாலபா. அரசில் இருக்கின்ற அல்லாஹ் அம்மாவுடைய பேச்சை காது கொடுத்து கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார். நான் எப்படி பதில் கொடுக்காம இருக்க முடியும்? அதனால அந்த அம்மா கூப்பிட்டாங்கன்னு பதில் கொடுக்குறேன். இந்த அம்மா மட்டும் பேச்சை முடிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே நின்றுருப்பேன். அதுவா பேச்சை முடிச்சுட்டு போற வரைக்கும் நின்றுருப்பேன். என் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு கண்ணியம் கொடுத்தாங்க, மதிப்பு கொடுத்தாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களை யாரையுமே வெளி தோற்றத்தை வைத்து எடை போட்டு விடக்கூடாது. ஷரியத் இருக்கிறது தூய்மையான மார்க்கம். கல்பூர் அல்லாஹ் சம்பந்தப்பட்டவன், அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறவன், அல்லாஹ் செயலை பார்க்கிறவன், வார்த்தையை பார்ப்பதல்ல, கோலத்தை பார்ப்பதல்ல, அல்லாஹ் வாழ்க்கையை பார்க்கிறான், உள்ளத்தை பார்க்கிறான். அதனால நம்முடைய செயல்பாடுகளை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாதம் தான் ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தின் மூலமாக நம்ம கல்வை சுத்தப்படுத்தக்கூடிய, கல்வை பக்குவப்படுத்தக்கூடிய, தக்குவாவை உள்ள கொண்டு வருகின்ற அற்புதமான மாதம் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆகவே இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் இதை நாம் தெரிந்து கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அல்லாஹ்ட்ட முறையிட்டோம் என்று சொன்னால் இன்னைக்கு வகி வராது, ஆனால் துவா கபூல் ஆகும் இல்லையா? அல்லாஹ் வந்து காது கொடுத்து கேட்பான். நம்ம துவா கேட்டோம்னா, அல்லாஹ்வை கூப்பிட்டோம்னா, அதனால் துவா கேட்டு அல்லாஹ்ட்ட நேரடியாக பேசி அல்லாஹ்வுடைய உதவியை பெறுகின்ற நன்மக்களாக ஆகுவோமாக வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துவா செய்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.